துலாம் ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் 2025 நடக்கக்கூடிய துளாராசியின் 6வது ராசியான மீனத்துல 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். 2025 ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அடுத்து வரக்கூடிய 26, 27 2.5 ஆண்டு காலகட்டங்கள் சனி 6ஆம் இடத்துல இருந்து துளாராசிக்கு பலன் தரும். இந்த துளாராசி நபர்களை பொறுத்தவரை சனி ஒரு யோக கிரகம். யோக கிரகம் என்பது நன்மைகளை எப்படியா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அல்லது எதை கொடுத்தாலும் அதன் வழியே நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது. ஒரு 10 ரூபா கடன் வாங்கினா கூட இந்த 10 ரூபா கடனுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆக சனி ஒரு யோக கிரகம். ஆனால் சனி எப்பேற்பட்ட கிரகம்? ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஃபுல்லாக, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, முன்கூட்டி எதையும் தருவது இல்லை, பின்னாளில் தரக்கூடிய கிரகம் தான் சனி. ஆக சனியை யோக கிரகமாக கொண்ட துளாராசி நபர்களுக்கு எந்த வேலையை எப்படி செய்யணும், எந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் செய்யணும், எந்த வேலையை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் எப்படி எது கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை ரிலேட்டடாக, ஒர்க் ரிலேட்டடாக சில நேக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். சில அந்த நுணுக்கம், வேலை நுணுக்கம் தெரிந்த நபர்கள் துளாராசி நபர்கள். அது சனியின் வழியே அவர்களுக்கு தெரிய வரும். இதை நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக சொல்கிறோம். பட் ஆனால் அஸ்ட்ராலஜி தெரியுதோ தெரியாத நபர்களோ எது எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் இப்படியே பொருந்தும். வேலை நேக்கு, தொழில் நேக்கு, தொழில் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வேலை நேக்கு தெரிந்தவர்கள் துளாராசி நபர்கள். எதை எப்படி செஞ்சாலும் ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, இதை செஞ்சாலும் வந்துடக்கூடாது, அப்படி அது வந்துடுச்சுன்னா அதை அப்படி செஞ்சு சரி பண்ணிக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் மைண்டு கூட இருக்கும் அடிக்கடி. அப்படி இப்படி அந்த அதுக்கு தான் தராசு சம்பளம் கொடுத்தது. இப்படி போவாங்க, அப்படி வருவாங்க, அப்படி போவாங்க, இப்படி வருவாங்க, எப்படியோ போயிட்டு கேட்டு கடைசியில் ஒரு வரியாக ஒரு முடிவு எடுத்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு ஆதாயத்தையும் பார்ப்பாங்க, ஆதாயம் கிடைக்கலனா கூட நஷ்டம் வராத அளவுக்கு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே சனி உங்களுக்கு இந்த கேரக்டரை கொடுக்குறது துளாராசி நபர்களுக்கு. அதுதான் யோகாதிபதிங்கிறது. சனியால் உங்களுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுக்க முடியவில்லை என்றாலும் அந்த டெக்னிக்கலை கொடுத்து உங்களை காப்பாற்றுவது சனி. அப்பேற்பட்ட யோக கிரக சனி இந்த முறை 6ல் போகுது. ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு பாவ கிரகங்கள்லாம் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல விஷயம். பாவ கிரகங்கள் பாவி அப்படிங்கிறது 6ல் இருக்கலாம். அதே சமயம் துளாராசிக்கு ஆகாத ராசி மீன ராசி. அப்ப மீன ராசியில் வரக்கூடிய கிரகங்கள் நன்மைகளை தராது. புரியுதுங்களா? 6ஆம் பாவகத்துல ஜோதிடத்துல உள்ள முரண் கிடையாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஐடியாக்கள். ஜோதிடத்துல 6ஆம் பாவகத்துல 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லது. அதே சமயம் சம்பந்தப்பட்ட அந்த ராசிக்கு 6ஆம் பாவகம் என்பது கெடுதல் தான். அப்போ துளாராசிக்கு மீனராசி கெடுதல் ராசி. அப்போ மீனராசியில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் செய்யாது. இப்ப சனி யோகாதிபதி ஆயிடுச்சு. மற்ற ராசிக்கு சனி யோகாதிபதிங்கிறது வேற. ரிஷப ராசிக்கு வரும், மற்ற ராசிக்கு சனி அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ துளாராசிக்கு முழு யோகாதிபதி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அப்போ அந்த யோகாதிபதி 6ல் போய் மறையுது, மீனராசியில் போய் இருக்க போகுது. அது துளாராசிக்கு மறைவு ஸ்தானம். அப்போ இதெல்லாம் நல்லது தருமா கெடுதல் தருமா, எப்படி கலந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பெயர்ச்சியின் மூலியமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருந்து பார்வையின் மூலியமாக உங்கள் ராசிக்கு 8வது ராசின்னு சொல்லக்கூடிய மறு ராசின்னு ரிஷபத்தை பார்க்கும். 12ஆம் இடத்தை நேர் பார்வையாக பார்க்கும். 10ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடமான தனுசுவை பார்க்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, துளாராசிக்கு சனி பார்க்கக்கூடிய இடங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பை தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
ஆனால் ஸ்லோவாக அந்த இடத்துல இருந்து நன்மைகள் கிடைக்கும். ஸ்லோவாக. மற்ற ராசினா ஸ்லோவாக கிடைச்சும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். பட் துளாராசி நபர்களை பொறுத்தவரை ஸ்லோவாக கிடைச்சும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கணும். இப்போ 6ல் போகக்கூடிய சனி எப்படி என்ன செய்ய போகுது? ஏன் இந்த 6ல் போகக்கூடிய சனிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, துளாராசி நபர்களை பொறுத்தவரை கடன், வம்பு வழக்கு, ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் மீனம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கிய குறைவுங்கிறது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இல்லைன்னா எப்பயாச்சும் ஒரு திருப்பம் உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதை வந்து மருத்துவம் பார்த்து சரி செஞ்சுக்க போகிறோம். அதே சமயம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஏதாச்சும் முக்கியமாக, அதாவது ரொம்ப ரேர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புலாம் சரியில்லாதவங்களுக்கு தான் அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிலுவையில் போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் பரவலாக ஒரு கன்ஃபார்மாக சொல்லிடலாம், பரவலாக கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் எல்லாருக்கும். அவரவர் லெவலுக்கு ஏற்ப பெண்கள் கூட கடன் பிரச்சனைகள், வட்டி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். முதல்ல கடன் ப்ராப்ளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% துளாராசி நபர்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் அந்த 6ஆம் பாவத்தை சார்ந்த விஷயங்கள்ல கடன் விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை ரேர் அமைப்பாக இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை ரேர் அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக இதில் உள்ள முக்கியமான நல்ல விஷயம் வேலைக்கு போகிறது, சம்பள வேலைக்கு போகிறது. இது பரவலாக எல்லாரும் அந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி வேலைக்கு போகிற விஷயங்களும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நிறைய பேர் அந்த கண்டிஷனில் இருப்பீங்க. யாராச்சும் 1-2 பேர் தான் வேலைக்கே போகாமல் சும்மா வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் சனி வர்றதுனால என்ன நடக்க போகுதுன்னா, கடன் விஷயங்கள் ஒழிய போகுதா, பாவகிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை கெடுக்கும் அப்படின்ற விதிப்படி கடன் பிரச்சனை ஒழிய போகுதா, ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒழிய போகுதா, வம்பு வழக்கு தீரப்போகுதா, அல்லது சம்பள வேலையில் மாற்றங்கள் வரப்போகுதா அப்படிங்கிறது தான். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், சம்பள வேலையில் மாற்றங்கள் உண்டு. பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலையோ அப்படிங்கிற கணக்கில் கூட நீங்க எடுத்துங்க, சம்பள வேலையில் மாற்றங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஜாப் உண்டு, நல்ல சம்பாத்தியம் உண்டு அப்படிங்கிறது. சுயஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில இருந்து நல்ல வேலைக்கு மாறுவீங்க, சம்பளம் நல்லா கிடைக்கும். சுய ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அதை விட கொஞ்சம் டிராபேக்கான வேலையில போய் மாட்டிக்கிட்டு வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை போய் மாட்டுவீங்க. இதுதான் ஃபைனலாக ஜாதக அமைப்புக்கு வந்துடும். அடுத்ததாக கடன் விஷயங்கள். இந்த சனி 6ல் வர்றதுனால கடன் பிரச்சனை இதுக்கு மேற்பட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பதற்கான வழிகள் உண்டு. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கடன் அடைச்சலாம், அப்படியே கொடுத்துடலாம்ப்பா, ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கிறேன், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கடன் பிரச்சனையில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், மெல்ல மெல்ல கொடுத்துடலாம். இந்த சனி பயிற்சி மூலியமாக துளாராசி நபர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு தான் சறுக்கல். முதல் போட்டோ இல்லை பார்ட்னர்ஷிப் தொழிலோ எப்படியாக இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடிய துளாராசி நபர்களுக்கு தான் சறுக்கல். தொழில் பண்ணி கெத்தா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தவங்க இதுக்கு மேற்பட்டு ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இல்லை உங்க சொந்த தொழிலே ஒரு வேலை பார்க்கக்கூடிய கண்டிஷன்ல மாறுவீங்க. 2 லேபரை கட் பண்ணிட்டு நீங்களே இறங்கி வேலை செய்யற மாதிரி ஆகும். ஆக தொழில இருந்து வந்த கெத்து சறுக்கல் ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சியின் மூலியமாக வேலைக்கு போறதே பெட்ரு அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும். இல்லைன்னா பழைய வேலைகளை எடுத்து செய்யற மாதிரி வரும். இது மேஜர். இப்போ 8ஆம் பாவகத்தை சனி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன நடக்கும் என்றால், 8ஆம் பாவங்கிறது மறைபொருள் ஸ்தானம். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மூலியமாக ஏதேனும் மறைமுகமாக ஒரு ஆதாயம் வந்து கொண்டு இருந்தது என்றால் இதற்கு மேற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக கிடைக்கும். இது வரைக்கும் ஒன்று வரலைங்க அப்படிலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இதற்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய ஃபேமிலி அமைப்பை மையப்படுத்தி உங்களோட குடும்பத்தை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு பஞ்சாயத்துல வந்து நிற்கும். புரியுதுங்களா? துளாராசி நபர்களுக்கு மைனூட்டான ஒரு பலன் இது. உங்களோட குடும்பத்தை தாண்டி வேற ஒரு குடும்ப அமைப்போ இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுங்க. அடுத்ததாக 12ஆம் பாவத்தை பார்க்கும் சனி. இந்த பரதேசி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த வெளிநாட்டில் போய் சுற்றுறது, வெளி மாநிலத்தில் சுற்றுறது, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான 5க்கும் 10க்கும் ஒரு அல்லால் பட்டு, புரியுதுங்களா,
வெளில போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஒன்றும் அந்த அளவு சரியாக அமையல, கை கொடுக்கல. 5க்கும் 10க்கும் வெளியில் போய் ஒரு பரதேசி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு அந்த வாழ்க்கைகள் முடிவுக்கு வரும். ஒரு இடத்துல ஒழுங்காக அடக்க ஒடக்கமாக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்க போகுது சனி துளாராசிக்கு. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள், வேகமான முயற்சிகள் கை கொடுக்காது. 2 விதமான முயற்சிகள் கை கொடுக்காது. ஒரே முயற்சி, நிதானமான முயற்சி கை கொடுக்கும். இப்படிதான் அமைய போகுது துளாராசிக்கு சனி பெயர்ச்சி மூலியமான பலன்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துளாராசி நபர்களுக்கு சனி பெயர்ச்சியின் மூலியமாக குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் என்பது விதியாக மாறும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான முறையில் அடிக்கடி உங்களுடைய உடலை வந்து சரி பண்ணிக்கணும். லேட் பண்ணிங்கன்னா அது இன்னும் அதிகமான ஆழமான ஒரு வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வம்பு வழக்கு பிரச்சனைகளில் போய் இதுக்கு மேற்கொண்டு புதுசாக மாட்டாதீர்கள். வம்பு வழக்கு பிரச்சனையில் புதிதாக போய் எங்கேயாச்சும் கேஸை கொடுக்கறது, ஸ்டேஷனுக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் போய் புதுசாக மாட்டாதீங்க. அது உங்களை மெல்ல 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 உறிஞ்சி சாப்பிட்ரும். 6ல் வந்திருக்க சனியை நம்பக்கூடாது இந்த விஷயத்துல எல்லாம். புரியுதுங்களா? ஏன்னா யோகாதிபதி மறையுது. ஆக யோகம் நடக்காது.